ஹாய், வெல்கம் டு டே 17. ஸோ 16 நாட்கள் ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோங்க. அதாவது முதல்ல நம்மை பற்றின புரிதல் பார்த்தோம். நமக்கு தேவையான அவுட்கம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்ம இருக்கணும் அப்படின்னா அந்த அவுட்கம் எப்படி இருக்கிறது மனிதர்களை பேஸ் பண்ணி, ஓகேங்களா? நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ், ரேப்போ பில்ட் பண்றதாகட்டும், இது எல்லாமே பார்த்தோம். அண்ட் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களும் நேற்று பார்த்திருந்தோம், சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம்னா, நம்மை பற்றின புரிதல் நமக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது வேல்யூஸ், பிலீவ்ஸ் அண்ட் மெட்டா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மெட்டா மாடல், இது எல்லாமே பார்த்திருக்கீங்க, ரைட்? சரி, இது எல்லாமே பார்த்திருந்தாலும் எனக்கு வேணுங்கிற ஒரு இமோஷனல் ஸ்டேட், நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இமோஷனல் ஸ்டேட் இருக்குங்க. அதாவது ஒரு சில நேரங்கள்ல நம்ம சந்தோஷமா இருப்போம், அந்த பிளஷர் அப்படிங்கிறது இருக்கும், ஓகேங்களா? அன்பு, காதல், அதில் எல்லாத்துலயும் இருப்போம், ரைட்டுங்களா? அண்ட் இன்னொரு இமோஷனல் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சேட்னஸ், வலி. ஓகே, ஸோ இந்த ஒரு இமோஷனல் ஸ்டேட்டும் இருக்கு. ஸோ இந்த இமோஷனல் ஸ்டேட்டை இன்ஸ்டன்டா நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும், ரைட்? அதுதான் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கிறோம். பை சேஞ்சிங் யுவர் பிசியாலஜி யூ கேன் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட், ஓகேங்களா? உங்களுடைய பிசியாலஜில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதனால் உங்களுடைய இமோஷன்ஸை ஈஸியா மாற்ற முடியும், ரைட்? சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதாவது ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க வைத்துக்கொள்ளுமே, ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க, ஓகே? திடீர்னு உங்களுக்கு நம்மளுடைய நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம் வந்து பாடுறதுன்னு வைத்துக்கொள்ளுமே. பலருக்கும், ஓகேங்களா, தேசிய கீதம் ஓடும் போது ஆட்டோமேட்டிக்கா எழுந்து நின்றுடுவாங்க, ரைட்? அது நம்மளுடைய முறை, கரெக்டுங்களா? ஸோ அது எழுந்து நிக்கிறது இல்லாம அந்த பாட்டு பாட தேசிய கீதம் நம்ம பாட நமக்குள்ளார ஒரு இமோஷன்ஸ் பிறக்கும். அந்த பேட்ரியாட்டிசம் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஏரியாவை அந்த ஒரு புல்லரிப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இமோஷன் அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். நம்மள பலருக்கும் அது கிரியேட் ஆயிருக்கும், ரைட்டுங்களா? ஜஸ்ட் நம்ம என்ன ஒரு தாட் ப்ராசஸ் அந்த சூழ்நிலையில இருந்திருந்தாலும், ஜஸ்ட் அந்த ஒரு சாங் கேட்கறதுனால, அந்த நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிறது கேட்கறதுனால, இன்கேஸ் மேற்கொண்டு நேஷனல் பிளாகே ஹாய்ஸ்ட் பண்றாங்கன்னு வைத்துக்கொள்வோமே, அதை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அந்த பூரிப்பு அப்படிங்கிறது வரும், கரெக்டுங்களா? ஸோ இது என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் தான் ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான இமோஷன்ஸ் எப்போ வேணாலும் நம்ம அதை வெளிக்கொண்டு வர முடியும், ரைட்? நம்மளுடைய ஸ்டேட்ஸை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். நம்ம என்ன மாதிரியான மனநிலையில இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளால எந்த ஒரு சூழ்நிலையும் மாற்ற முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைத்துக்கொள்வோமே, நீங்க கார்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்க, ஓகே? போயிட்டு இருக்கும் சடனா உங்களுக்கு டிராஃபிக் லைட்ல ரெட் கலர் லைட் எரியுதுன்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஸ்டாப் பண்ணிடுவோம், கரெக்டுங்களா? யாரும் வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றது கிடையாது. இப்பெல்லாம் வந்து டிராஃபிக் லைட்ல ரெட் வந்தாலே நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம், ரைட்? இன்னொன்னு சொல்ல போனா, உங்களுக்கு ஒரு பிடித்த உணவு இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். பார்க்கும்போது, செய்யறதை யாராவது பார்க்கறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதை பார்க்கும் போதே நமக்கு நாக்குல எச்சில் ஊறும். அதற்கு பேர் வந்து பாவ்லோவியன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பாவ்லோவ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிசியாலஜிஸ்ட், ஓகேங்களா? அவர் தான் இந்த ஒரு சைக்காலஜி, உங்களோட இமோஷனல் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, அதை கண்டுபிடித்தவர். என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னா, அவர் வீட்டுல இருக்கிற நாய் இருக்கு இல்லைங்களா, அவருடைய டாகை வந்து பசியில இருக்கும்போது, ஒரு நல்ல பசியில இருக்கும்போது, அந்த ஒரு மீட், ஓகே, சிக்கன் ஒரு எனி கைண்ட் ஆஃப் ரெட் மீட் இருக்குன்னு வைத்துக்கொள்வோமே, அந்த மீட்டை வந்து அந்த நாய்க்கு முன்னாடி வைத்திருக்காரு. அந்த நாயை சாப்பிட விடல, சரிங்களா? அந்த நாய்க்கு அந்த வந்து ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, அந்த மீட்டினுடைய ஸ்மெல் வந்து அது சுவாசிக்கும் போது, ஐ அங்கர்ல இருக்கும்போது, சரிங்களா, ஐ அங்கர்ல இருக்கும்போது அந்த ஸ்மெல் அது ரொம்ப ஈர்த்திருக்கு. அந்த இமோஷனல் ஸ்டேட்ல இருக்கும்போது என்ன பண்ணிருக்காரு, எப்போ சலைவா அந்த அதனுடைய நாக்குல எச்சில் ஊறுதோ அந்த நேரத்துல ஒரு பெல் மாதிரி அடிச்சிருக்காரு. பெல் அல்லது அந்த ஹார்மோனியம் சவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அது கொடுத்திருக்காரு. அதாவது ஐ இமோஷனல் ஸ்டேட், சலைவா ஊற ஆரம்பிக்கும் போது, எச்சில் ஊற ஆரம்பிக்கும் போது அந்த பெல் அடிச்சிருக்காரு. சோ இதை தொடர்ந்து அவர் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா எப்போ பெல் அடிச்சாலும் அந்த நாயின் நாக்குல எச்சில் ஊற ஆரம்பிக்குமாமா, ரைட்? இதுதான் பாவ்லோவின் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதற்காக அவர் நோபல் பிரைஸும் வாங்கியிருக்காரு. இதற்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? கண்டிஷனிங் இன் த சென்ஸ், நான் ஒரு செயலை திருப்பி செய்யும் போது இட் பிகம்ஸ் அன் ஹேபிட், அண்ட் அந்த ஹேபிட்னால எப்போ அதை செய்யும் போதும் எனக்கு ஒரு இமோஷன்ஸ் பிறக்கும், சரிங்களா? இந்த ஆங்கரிங் அப்படிங்கிறது நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தேவையான இமோஷனல் ஸ்டேட் எப்போ வேணாலும் அது கொண்டு வர முடியுங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க பிசினஸ்ல இருக்கீங்கன்னு வைத்துக்கொள்வோமே, ஓகே? பிசினஸ்ல ஏதோ ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அந்த ஒரு நாள் ஏற்பட்டிருக்குன்னு வைத்துக்கொள்வோமே, அப்போ நீங்க ஒரு நெகட்டிவ் இமோஷனல் ஸ்டேட்ல இருக்கீங்க, சரிங்களா? அந்த நெகட்டிவ் இமோஷனல் ஸ்டேட்டோடையே நீங்க வீட்டுக்கு வரீங்கன்னு வைத்துக்கொள்வோமே, வீட்டுக்கு வரப்ப உங்களுடைய மனைவியோ இல்ல குழந்தையோ ஜஸ்ட் தோல்ல தட்டுறாங்க. நீங்க ஐ இமோஷனல் ஸ்டேட்ல இருக்கும்போது இங்க தோல்ல தட்டுறாங்கன்னு வைத்துக்கொள்வோமே. இப்படி தோல்ல தட்டும் போது
ஒரு தடவை தட்டுவாங்க இல்ல 2 தடவை தட்டுறாங்க. அந்த ஐ மோஷன் ஸ்டேட் நீங்க இருக்கும்போது தட்டுறாங்கன்னு வைத்துக் கொள்வோமே. திருப்பி அந்த நேரத்திற்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் அதே இடத்துல அவங்க தட்டும் போது உங்களுக்குள்ள அந்த ஒரு நெகட்டிவ் இமோஷன் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ரைட்? இது எதனால நடக்குதுன்னா யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் ஹஸ் கண்டிஷன்ட் யுவர்செல்ஃப். அந்த ஒரு டேப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் இமோஷனல் ஸ்டேட் கொண்டு வரதுக்கு முன்னேற்பாடு உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த ப்ரோக்ராமிங் செய்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? சோ இதுதான் அந்த ஆங்கரிங். இந்த ஆங்கரிங் நம்ம எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா விஷுவல் ஆங்கரிங் சொல்லி செய்யலாம், ஆடிட்டரி ஆங்கர்ஸ் இருக்கு, கினெஸ்தெட்டிக் ஆங்கர்ஸ் இருக்கு. விஷுவல் ஆங்கர்ஸ் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஒரு பிடித்த ஒரு படம், ஓகேங்களா, பிடித்த படம் இந்த சென்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு அவுட்கம் இருக்குன்னு தேவைன்னு வைத்துக் கொள்வோமே. விஷன் போர்டு இப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? விஷன் போர்டுல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோல்ஸ் என்னவோ அந்த விஷன் போர்டுல நீங்க எழுதியோ ஒட்டியோ வைப்பீங்க. லைக் அ பிக்சர்ஸ் எனிதிங் கைண்ட் ஆஃப். ஓகே, அதை ஒட்டின பிறகு நீங்க உங்களுடைய வீட்டில் பார்க்கும் இடமெல்லாம் வைத்திருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, நீங்க எப்போ அந்த விஷன் போர்டை பார்க்கும் போதும் யூ கெட் கனெக்டட் வித் தட் யுவர் கோல். சரிங்களா? ஈவன் இஃப் யூ கெட் அந்த ட்ராக்ல இருந்து நீங்க மூவ் ஆன் பண்ணாலும் எப்போ அந்த விஷன் போர்டை பார்த்தாலும் உங்களுக்கு ஓகே ஐ ஷுட் பி ஆன் ட்ராக் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வரணும். ஓகே, ஸோ இந்த விஷன் போர்டு நீங்களே செய்யும் போது உங்களுக்குள்ள அந்த இமோஷனல் ஸ்டேட், அதாவது அந்த விஷன் போர்டு நீங்க ஒர்க் பண்ணும் போதே அந்த ஒரு இமோஷனல் ஸ்டேட்டோட ஒர்க் பண்ணணும். ஆஸ் இஃப் யூ அச்சீவ் தட் கோல். ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அந்த கோல் அச்சீவ் பண்ண மாதிரியே நீங்க அந்த கோல் அச்சீவ் பண்ணும்போது என்னென்ன அவுட்கம்ஸ் கிடைக்குமோ அது எல்லாமே அந்த போர்டில் நீங்க ஒட்டி வைக்கும் போது அதை நீங்க எப்போ பார்த்தீங்கன்னாலும் யூ கெட் கனெக்டட் வித் யுவர் கோல். ரைட்? ஸோ இதே மாதிரி ஒரு ஹேபிட் நீங்க கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வைத்துக்கொள்வோமே. சே ஃபார் எக்ஸாம்பிள் காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். சரிங்களா? 5 o'clock நீங்க எழுந்திருக்கணும் அப்படின்னு வைத்துக்கொள்வோமே. அந்த 5 o'clock எழுந்திருக்கணும் அப்படின்னா அதுதான் உங்களோட அவுட்கமா இருக்கும் பட்சத்தில் அந்த 5 o'clock எழுந்திருக்கும் போது ஒரு என்ன அலாரம் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, மொபைல்ல ஏதோ ரிங் டோன் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வைத்துக்கொள்வோமே. நீங்க என்ன பண்ணலாம்னா 5 o'clock நீங்க இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயம் 5 o'clock எந்திரிக்கீங்க அப்படின்னா எழுந்திருக்கும் போது உங்களோட இமோஷனல் ஸ்டேட் எப்படி இருக்கும்? ஸோ இஃப் யூ ஆர் ஃபீலிங் மோர் ஹாப்பி, எக்ஸைட்டட், ஓகேங்களா, அந்த எக்ஸைட்மெண்ட் பீக் ஸ்டேட் இருக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன், ஸோ ஐ ஹவ் டன் சம்திங் குட் அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ், நான் இன்னைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு ஹைலி எக்ஸைட்டட் மோட்ல இருக்கும் போது அந்த இமோஷனல் பீக் இன்டென்ஸ் ஸ்டேட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டென்ஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது நீங்க என்ன பாட்டு அலாரமா வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சரிங்களா, அந்த பாட்டை நீங்க பிளே பண்ணுங்க. இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கூட பாருங்க. ரைட்? ஸோ அடுத்த நாள் மார்னிங் அந்த அலாரம் எப்போ அடித்தாலும் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் தி இமோஷனல் ஸ்டேட். காலையில் எழுந்திருக்கும் போது என்னென்ன ஹாப்பினஸ் அந்த இன்டென்ஸ் ஸ்டேட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது உங்களுக்கு ஏற்படும். இதை நீங்க செய்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் செட் அப் எனி கைண்ட் ஆஃப் ஆங்கர்ஸ். ஓகேங்களா? எனி கைண்ட் ஆஃப் ஆங்கர்ஸ். கினெஸ்தெட்டிக் ஆங்கர்ஸ் பத்தி சொல்ல மறந்துட்டோம். ஸோ எப்படி நம்ம விஷுவல் ஆடிட்டரிலாம் சொன்னோமோ கினெஸ்தெட்டிக் ஆங்கருங்கிறது ஒரு உணர்தல் மூலியமா வருது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் நீங்க வரணும் வைத்துக்கொள்வோமே. உங்களுடைய வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் ஒரு ஹை கான்ஃபிடன்ஸ் ஸ்டேட் இருந்திருப்பீங்க. சரிங்களா? அந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்டேட்டுங்கிறது நீங்க உணராம இருந்திருக்க முடியாது. ரைட்? அது என்ன மாதிரியான சின்ன விஷயங்கள் கூட இருக்கலாம். சரிங்களா? நீங்க கான்ஃபிடன்ஸ்ங்கிற ஸ்டேட்ல ஹையா இருக்கும்போது, சரிங்களா, என்ன மாதிரியான ஃபீலிங் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த சப்மோடாலிட்டிஸ் பேஸ் பண்ணி அந்த கான்ஃபிடன்ஸ்ங்கிற ஸ்டேட்டை மைண்ட்ல பிக்சரைஸ் பண்ணுங்க. ரைட்? அந்த கான்ஃபிடன்ஸ்ல நீங்க என்ன மாதிரியான பிஹேவியர்ல இருந்தீங்க, உங்களை எல்லாரும் எப்படி பார்த்தாங்க, ரைட், எல்லாம் அந்த அந்த சூழலில் ஏற்படுகிற அந்த சத்தம், ஓகேங்களா, ஸோ அது எல்லாத்தையும் உள்வாங்குங்க. ஓகே, அண்ட் பிரைட்டன் தோஸ் கலர்ஸ். ஓகே, இன்னும் கலர்ஃபுல்லா மூவ்மெண்ட் பண்ணுங்க. அண்ட் மூவ்மெண்ட்ல இருக்கிற மாதிரி பாருங்க. இஃப் இட் இஸ் அ ஸ்டில் பிக்சர் யூ ஜஸ்ட் மேக் இட் அஸ் மூவ்மெண்ட் அண்ட் யூ மேக் யுவர் செல்ஃப் அசோசியேட்டட் வித் தட் பிக்சர். ஓகேங்களா? ஸோ அசோசியேட்டட் இன் த சென்ஸ் வந்து அதுல நீங்க இருக்கிற மாதிரி இருக்கணும். இட் ஷுட் நாட் பி டிசோசியேட்டட். தள்ளி நின்று பார்க்க கூடாது. சரிங்களா? நீங்களே அதில் அந்த இமோஷனல் ஸ்டேட் இருக்கிற மாதிரி நீங்க உணரணும். ரைட்? அந்த இமோஷனல் ஸ்டேட் எப்போ இருக்கீங்களோ, சரிங்களா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எஸ்ன்னு சொல்லி சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபிஸ்ட்டை கையை வந்து நான் மடக்கி வச்சுட்டு எஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? நீங்க அதை மேல முயற்சி பண்ணி பாருங்க. ஹை இமோஷனல் ஸ்டேட் இருக்கும்போது ஃபுல்லா அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டு கண்களை மூடி ஸோ அது ஃபுல்லுமே அனுபவிக்கும் போது ஒரு ஹை இமோஷனல் ஸ்டேட் போவீங்க. அப்போ வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கையை இந்த ஃபிஸ்ட்டை வந்து மடக்கிட்டு நீங்க சொல்லுங்க. ஓகே, எவ்வளவு சத்தம் மூடா சொல்ல முடியுமோ. ஓகே, ஏன்னா அப்போதான் அந்த இமோஷன்ஸ்ங்கிறது உங்களோட கனெக்ட் ஆகும். ரைட்? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது திஸ் மஸ்ட் பி அன் யூனிக் ஒன். சரிங்களா? இதே மாதிரியான அந்த ஃபிஸ்ட் மடக்கிறதுங்கிறது நீங்க வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேர் அந்த மெடிடேஷன் பண்ணும்போது முத்திரைகள்லாம் பயன்படுத்துவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான முத்திரைகள் நீங்க ஏற்கனவே பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதே முத்திரையை நீங்க வேற ஒரு ஆங்கரிங்க்கு நீங்க பயன்படுத்த முடியாது. ஆங்கர் மஸ்ட் பி அன் யூனிக் ஒன். சரிங்களா? அண்ட் இப்போ நான் இந்த கையை நான் ஃபிஸ்ட்டை மடக்கிறேன் இல்லைங்களா?
ஸோ இது எவ்வளவு டைட்டா மடக்கிறனோ அதே ப்ரெஷரோட அடுத்த தடவை மடக்கும் போது நீங்க மடக்கணும். சரிங்களா? ஸோ அப்போதான் அந்த ஆங்கர் வந்து யூனிக்காவும் இருக்கும் அண்ட் இன்டென்சிஃபையாகவும் இருக்கும். ஆங்கரிங் அப்படிங்கிறது ஹை இன்டென்ஸ் ஸ்டேட்ல தான் பண்ணணும். ஓகே, அந்த இன்டென்ஸ் ஸ்டேட் போன பிறகு ஓகே நம்ம திருப்பி எப்பயுமே வந்து ஒரு பெல் கர்வ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி லோவர் பாயிண்ட். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹை இன்டென்ஸ் ஸ்டேட் போகும்போது அந்த பீக் ஸ்டேட்ல இருக்கும்போது பீக் ஸ்டேட்ல இருந்து கம்மி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை ஆங்கரிங் செய்து விடணும். அப்பதான் அது ஹை லெவல் எஃபெக்டிவா இருக்கும். சரிங்களா? ஸோ யுவர் ஆங்கர் மஸ்ட் பி அ யூனிக் ஒன் அண்ட் ஜஸ்ட் டூ திஸ். ஸோ இந்த ஆங்கரிங் அப்படிங்கிறது இன்றைய தினம் நீங்க செய்து பார்ப்பீங்க. ஸோ இந்த ஆங்கரிங் அப்படிங்கிறது நம்முடைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ரொம்ப அற்புதமாகவே பயன்படுத்துவாங்க. ஓகே, இது ஆங்கரிங் அப்படிங்கிறதே சொல்லாம தொண்டர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஒரு சில வார்த்தைகள்ல அவங்களுடைய ஸ்பீச்சஸ் இருக்குன்னு வைத்துக்கொள்வோமே, ஒரு சில டேக்லைன் வைத்திருப்பாங்க. ஓகே, அந்த டேக்லைன் சொல்லும் போது மக்கள் எல்லாமே எழுச்சி ஆகுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பீக் ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அடிக்கடி. ஓகே, தட் இஸ் how they create an anchor among the people. சரிங்களா? ஸோ அந்த வார்த்தை நீங்க உங்களுக்கே இப்ப நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு கனெக்ட் பண்ணிருப்பீங்க. அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய தொண்டர்களை எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. ரைட்? சினிமா நடிகர்கள் ஓகேங்களா, ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது ஒரு சில வார்த்தைகள் அவங்களுடைய ஃபேன்ஸ் அந்த பீக் ஸ்டேட் கொண்டு போறதுக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆங்கரிங் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ரெகுலரா பயன்படுத்துகிற விஷயம் தான். ஸோ இது வந்து நீங்க உங்களுடைய பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு பயன்படுத்தலாம். நீங்க போல்டு பர்சனா இருக்கணும்னு நினைச்சீங்கனாலோ, இல்ல ஒரு எந்தூசியாஸ்டிக்கா திடீர்னு அந்த எந்தூசியாசம் அப்படிங்கறத நான் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ, அல்லது ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்தீங்கனாலோ, எப்ப வேணாலும் இந்த ஆங்கரிங் பயன்படுத்தலாம். சரிங்களா? ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்றேன், அந்த ஆங்கரிங் அப்படிங்கிறது வந்து இட் ஷுட் பி அ டிஸ்டிங்க்ட் ஒன். ஓகேங்களா? நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு மெத்தடாலஜி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த மூவ்மெண்ட்ஸ், இஃப் யூ ஆர் டேக்கிங் எக்ஸாம்பிள் அஸ் இப்போ நான் ஃபிஸ்ட் மடக்கின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபிஸ்ட் மடக்கிறதுங்கிறது நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ டிஸ்டிங்க்டிவ் ஒன். அண்ட் அந்த ஆங்கரிங் பண்ணக்கூடிய நேரம் வந்து இட் ஷுட் பி அன் இன்டென்ஸ் ஸ்டேட்ல இருக்கணும். ஓகேங்களா? அந்த பீக் ஸ்டேட்ல தான் செய்யணும். அண்ட் அந்த பீக் ஸ்டேட்ல இருக்கும்போது கரெக்டா அந்த ஆங்கரிங் மூமெண்ட், அதாவது ஒரு செயல்ல நீங்க ஏதாவது ஒரு ஆங்கரை செய்திருக்கணும். சரிங்களா? அந்த டைம் அப்படிங்கிறது முக்கியம். அண்ட் இதை வந்து தினசரி நீங்க பயன்படுத்திட்டே இருக்கணும். இது வந்து பிராக்டிஸ்னால மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஆங்கரிங் இஸ் a skill to develop with practice. சரிங்களா? ஸோ இது இன்னைக்கு நான் செஞ்சுட்டேன் உடனே எனக்கு வந்துருமா, அந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்டேட் வந்துருமான்னு கேட்டா வராது. அதை நீங்க தினசரி பயன்படுத்தணும். அண்ட் ஃபியூச்சர் பேசிங் செய்து பார்க்கணும். ஏதாவது ஒரு சூழல் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்ங்கிற ஸ்டேட் உருவாக்கணும்னு நீங்க நினைத்தீங்கன்னா, அப்போ இதை கைகளை மடக்கி நீங்க செய்யும் போது உங்களால அந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்டேட் கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்த்து உங்களால் பண்ண முடிந்தால் then it will be a successful one. ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கரிங் அப்படிங்கிறது இன்றைய ஆக்டிவிட்டியா இருக்கும். நீங்க ஏதோ ஒரு ஸ்டேட் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டேட்டை நீங்க உருவாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி லைஃப்ல ஒரு ஹாப்பியான ஸ்டேட் கொண்டு வரணும், லவ்வபிள் ஸ்டேட் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட, ரைட், நீங்க எந்த ஒரு சூழல் நீங்க சந்தோஷமா இருந்தீங்களோ அந்த தருணத்தில் சந்தோஷமா இருந்த அந்த இமோஷனல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போன பிறகு ஒரு ஆங்கர் கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் we can create anchor and அந்த இமோஷனல் ஸ்டேட்ஸ் நம்ம ஈஸியாக கொண்டு வர முடியும். இந்த ஆங்கரிங் அப்படிங்கிறது வந்து ஸ்பேஷியல் ஆங்கர் கூட செய்யலாங்க. ஸ்பேஷியல் ஆங்கர் இந்த சென்ஸ், அதனால தான் நம்ம வந்து அந்த பெர்செப்சுவல் பொசிஷனிங் அந்த ஆக்டிவிட்டி அப்போ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்ல இருந்து நீங்க அந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்யும்போது சே ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து அந்த முழு சென்சரி அவேர்னஸோட அந்த கான்வர்சேஷன் ஈடுபடும் போது, ஓகேங்களா, அதே இடத்துல இருந்து செகண்ட் பர்சனை வைத்தும் யோசிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம். காரணம் என்னன்னா, அந்த இடத்துல யூ வில் கிரியேட் அன் ஆங்கர். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். நீங்க பல நேரங்களில் பார்த்துருந்துருக்கலாம். நம்ம ஸ்கூல்ல இருக்கோம்னு வைத்துக்கொள்வோமே, ஸ்கூல்ல ஏன் பிரேயர் வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரேயர் அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் வந்து வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறப்போ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆங்கர். ஓகே, தினசரி அந்த பிரேயர் வைக்கும்போது, அசம்பிளி லைன் வைக்கும்போது, ஓகே நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆங்கரிங் அந்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி. ஸோ திஸ் ஸோ வி டென் டு கிரியேட் ஆங்கர். நமக்கு தெரியாம நம்ம ஆங்கர்ஸ் நிறைய உருவாக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த ஸ்பேஷியல் ஆங்கரும் நீங்க இன்னும் வேறு மாதிரி கூட பயன்படுத்தலாம். எப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இருக்கீங்க, ஒரு ஃப்ளோர்ல நீங்க யூ ஹேவ் டு கிவ் அ பிரசன்டேஷன். சரிங்களா? இன் ஆர் எல்ஸ் இன் யுவர் பிசினஸ். சரிங்களா? அந்த பிசினஸ்ல நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கும் அப்படின் போது அந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வைத்துக்கொள்வேன். உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஹாலுடைய அமைப்பு எல்லாமே தெரியும், அந்த ஃப்ளோரினுடைய ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க, எப்படி இங்க உட்காந்துருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கிற பட்சத்தில் நீங்க என்ன செய்யலாம்னா, ஸோ அந்த ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டயஸ் இருக்கு இல்லைங்களா,
அந்த டயஸ்ல நீங்க வந்து உங்கள் கண் முன்னாடி நீங்க இப்போ இருக்கிற இடத்துலயே அந்த கண்களை மூடி ஜஸ்ட் அந்த டயஸ்ல நீங்க நிக்கிற மாதிரியும், நீங்க நிக்கிற இடத்துக்கு பக்கத்தால ஒரு வட்டம், ஓகே, அந்த வட்டம் ஜஸ்ட் ஒரு பிளெயின் வட்டமா இருக்குன்னு வைத்துக்கொள்ளுமே. உங்களுக்கு பிடித்த ஒரு கலர் அந்த வட்டத்துல ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கும், ரைட்? ஸோ அந்த கலர்ஃபுல் சர்க்கிளை நீங்க கிரியேட் பண்றீங்க. அந்த கலர்ஃபுல் சர்க்கிள் கிரியேட் செய்த பிறகு என்ன செய்யணும்னா, நீங்க இதற்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடென்டான ஸ்டேட் இருந்திருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த கான்ஃபிடென்டான ஸ்டேட்ல ஜஸ்ட் அதை எலிசிட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள எலிசிட் இந்த சென்ஸ் அதை உள்வாங்குங்க, ரைட்? ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்ல நீங்க என்ன மாதிரி அந்த சுற்றி சூழல் எப்படி பார்த்தீங்க, சரிங்களா? அண்ட் எப்படி அந்த சூழல்ல என்னென்ன சத்தங்கள் உங்களுக்கு கேட்டது, என்ன மாதிரியான உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது, ஓகே, அந்த கினெஸ்தெட்டிக் ஃபீலிங் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது யூ ஜஸ்ட் அந்த ஐ ஸ்டேட்ல இருக்கும்போது யூ ஜஸ்ட் பாஸ் ஆன் தட் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா? அந்த எனர்ஜியை வந்து யூ ஹேவ் டு பாஸ் ஆன் டு தட் சர்க்கிள், ஓகேங்களா? ஸோ அதை பாஸ் ஆன் பண்ணும்போது அந்த ஐ இமோஷனல் ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த சர்க்கிள் கலர்ஃபுல் சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா? அந்த கலர்ஃபுல் சர்க்கிள் உள்ளார நீங்க ஸ்டெப் இன் பண்ணணும். ஸ்டெப் இன் ஆன பிறகு மறுபடியும் அந்த அதே ஐ இமோஷனல் ஸ்டேட் இருந்து இன்னும் ஐ லெவலுக்கு போக முடியுதான்னு பாருங்க. அந்த ஐ லெவல்ல இருக்கும் பட்சத்தில் நீங்க ஒரு ஆங்கரை கிரியேட் பண்ணணும். இட் கைண்ட் ஆஃப் எனிதிங், ஒரு சடங்கு போடுறதா கூட இருக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆங்கர் கிரியேட் பண்ண பிறகு உங்களுடைய ஸ்டேட் எப்போ லோவர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சர்க்கிள் இருந்து ஸ்டெப் அவுட் ஆயிடும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஃபியூச்சர் பேசிங் செய்து பார்க்கலாம். அது எப்படின்னா, எப்போ நீங்க உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ்ங்கிற ஸ்டேட் வரணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த சடக்கு போட்டா அந்த சர்க்கிள் உங்க கண் முன்னாடி வருதான்னு பாருங்க, ஓகே? அண்ட் அந்த சர்க்கிள்குள்ளார நின்று நீங்க அந்த கான்ஃபிடென்டான ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இட் கேன் பி லைக் எனி பிரசன்டேஷன், சரிங்களா? இதற்கு பேர் சர்க்கிள் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க, ரைட்? இந்த ஃபியூச்சர் பேசிங் நீங்க செய்து பார்த்த பிறகு நீங்க எப்போ அந்த ஒரு பிரசன்டேஷன், எப்போ அந்த கான்ஃபிடன்ஸ்ங்கிற ஸ்டேட் நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, ஓகேங்களா, அந்த சர்க்கிள் உங்கள் கண் முன்னாடி நீங்க ஒரு சடக்கு போட்டீங்கன்னா சர்க்கிள் உங்க கண்ணுக்கு முன்னாடி வர மாதிரி அது கிரியேட் ஆகிடும், ஓகேங்களா? அண்ட் இட் கம்ஸ் ஒன்லி த்ரூ ப்ராக்டிஸுங்க. டே 1ல இருந்தே வந்துருமான்னு கேட்டா வராது, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஆங்கரிங் அப்படிங்கிற ஒரு செய்து பாருங்க. ஆங்கரிங் உங்களுக்குள்ள ஒரு ஸ்டேட், என்ன ஸ்டேட் நீங்க உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆங்கரை கிரியேட் பண்றீங்க. அதுதான் இன்றைய ஆக்டிவிட்டி, சரிங்களா? அடுத்தது ஒரு சர்க்கிள் ஆஃப் எக்ஸலன்ஸ், அந்த ஆக்டிவிட்டி செய்து பார்க்கிறீங்க, சரிங்களா? அண்ட் இதனுடைய ஃபீட்பேக், இந்த ஆங்கரிங் வந்து கண்டிப்பா உதவும். அண்ட் இந்த ஆங்கரிங் அப்படிங்கிறது வந்து இட் வில் கம் ஒன்லி த்ரூ ப்ராக்டிஸ், சரிங்களா? ஒரு ஆங்கர் நீங்க செய்தீங்கன்னா போதும், அதை ரிப்பீட்டடா தினசரி அடுத்து ஒரு வாரத்துக்கு அதே ஆங்கரை செய்து பாருங்க, ஓகேங்களா? ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றிகளுடன் ரோஜேஷ்.